PS பாபு அவர்கள் தண்டலுக்கு பணம் கொடுக்குறாரு, குடுக்கலன்னா என்னன்னா டார்ச்சர் பண்ணுவாரு. அதான் தூக்கின்னு போய் ஆளை வீட்டுல உட்கார வச்சு ஒரு நாளெல்லாம் உட்கார வச்சு நாயை வச்சு பயமுத்துவாங்க. என் நண்பன் போட்டோகிராஃபர் அவர்கிட்ட தண்டல் வாங்கி அவன் சூசைட் பண்ணிக்கணும். கொளத்தூர்ல நியூ ஆனந்த் ஸ்டுடியோன்னு ஒரு வச்சிருந்தான் ஒரு பையன். அது மாதிரிலாம் யாரும் நிறைய பேர் அவரால் நிறைய பேர் இழந்திருக்கும். ஒரு வட்டிக்கு விட்டு தராதவங்க எல்லாம் ஒரு மாதிரி நடத்துவாருன்னு கேள்வி. எல்லா அராஜகம் பண்ணுவார், எல்லா அராஜகம் பண்ணுவார். ஒரு சர்வாதிகம் மாதிரி ஏதோ அது என்ன சொல்றதுன்னு புரியல, அந்த மாதிரி ஆள் தான். அப்ப ரோட்ல போட்டு அடிச்சதெல்லாம் உண்மையா? ரோட்ல இல்ல, வீட்டுல போட்டு அடிச்சாங்க, ரோட்ல வந்து நின்ட்டாங்க. உண்மைதான், எல்லாருக்கும் தெரியுங்க. PS பாபுவோட தொழில், அவரோட தொழில், அவரு போன் பிசினஸ், பினான்சிங் அந்த மாதிரி. இல்ல கந்து வட்டிக்காரன்றீங்க, இத கேட்டாலே நமக்கு தெரியுது சரியான ஒரு இது இல்லன்னு. நீ யார கேட்டாலும் சொல்லுவா தெரியல. சொல்றது அப்படி பயம் கொடுத்து வச்சிருக்காரு போலியா? அதெல்லாம் சொல்லக்கூடாது சார், நிறைய விவகாரம் நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா 1-2 சொல்லுங்க. வேணாம் சார், ஏதாவது பிரச்சனை வரும். உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஆமா, நான் வந்து அன்னாடம் காய்ச்சி 100-200 பிச்சை எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுவாங்க? நான் போன ரூம்ல போட்டு அடிப்பாருங்க, கட்டி பிடிப்பாரு, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த காலத்துல ரூம்ல போட்டு பண்ணின்னு தான் சார் இருக்காங்க அவங்க. அவன் பண்ணதான் சொன்னீங்கன்னா நீங்க அது மக்களுக்கு தெரியாது சார். மக்கள் ஏதோ விஜய் போட்டானுங்க ஓட்டு, அவ்வளவுதான். சரி, நீங்க மட்டும் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க இந்த தெருவில் வசிக்கிறாங்க அப்படின்றாங்க. அவரு பண்ணதெல்லாம் நிறைய. என்ன சார் பண்ணுவாரு? கடன் வாங்கிட்டு கொடுக்கலாம், என்ன கடன் வாங்கிட்டு கொடுக்கலாம், வீட்டுல கூட்டு ரூம்ல போட்டு அடிப்பாங்க, மனையை கூட்டு வீட்டுல வச்சுப்பாங்க. 25 கம்பெனி போச்சு 5 வருஷத்துல. 25 கம்பெனி போச்சு. டேட்டாவோட பேசினாங்கல்ல, நானும் டேட்டாவோட பேசுறேன். 25 கம்பெனி போச்சு. விமர்சனத்தை விட்டுட்டு, ஏதாவது உருவகேலியை விட்டுட்டு, பாலிசி மாதிரி உட்காந்து என்கிட்ட பேச உட்காருங்க. நான் உங்களுக்கு சவால் விடுறேன், என் பக்கத்துல வந்து உட்காருங்க. பாலிசி ரிலேட்டடா நம்ம பேசுவோம். பேச முடியுமா? அதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்க ப்ரூஃப் கேட்க மாட்டீங்க. இருங்க, 25 கவர்மெண்ட் இல்ல அவங்க. ஆமா, அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. நான் தான் சொல்லிட்டேனே, கண்டிப்பா வரும். அதுக்கான ஒரு நிமிஷம், அதுக்கானது நான் உங்களுக்கு காமிக்கிறேனே. ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? இல்ல, நான் சொல்றது இதுதான். நாங்க ஏதோ யார்கிட்டயுமே பேசாத மாதிரியும், நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து அதாவது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆதாரத்தோட பேசுறவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறத என்னால ஏத்துக்க முடியல. நல்லா சொல்லிட்டேனே ராயல் என்ஃபீல்ட் கிட்ட நாங்க பேசணும்னு சொல்லிட்டு